ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெவலப்பிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் கோர்ஸுடைய ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நான் வந்து இந்த 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 கோர்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் ஆன்லைனில். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டாக்டர் விஎஸ் ஜிதேந்திரா இப்படிப்பட்ட ஒரு அழகான கோர்ஸை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணதுக்காக. ஏன்னா வந்து உலகத்திலிருந்து எங்கே இருந்தாலும் எங்களால் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அழகாக இது வந்து நாமினல் ப்ரைஸில் வாங்கி என்னால் படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உருவாக்குனதுக்காக. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டொமைனில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எந்த டொமைனாக இருக்கலாம், நீங்கள் டெக்னிக்கல் பர்சனாக இருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து கெரியரில் மூவ் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஸோ இல்லைனா லீடர்ஷிப்பில் மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பாஸ்கிட்ட எப்படி பேசணும், உங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும், இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அதாவது உங்களையே நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இப்படி வந்து இவங்க பேசுகிறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஏன் இப்படி இருக்குது, அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏன் இப்படி இருக்குது, ஸோ உங்களோட சொசைட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கண்டிப்பாக வந்து கான்ஃப்ளிக்ட் வரும், அந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக அவர் க்ரியேட் பண்ணி அழகாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டொமைனில் இருக்கீங்க, ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு உங்களோட கேரியரில் மூவ் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பான ஒரு ஸ்கில், எல்லாருக்கும் தேவைப்படுறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டீமில் சில பேர் கோவப்படுவாங்க, இல்லை நீங்களே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போவீங்க கான்வர்சேஷன் நடக்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு டீமுக்குள்ளே ஒரு டீம் பிளேயராக ஒரு ஹைலி அடாப்டபிள் பர்சனாக மாறுறது எப்படி, ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வரும், எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபேமிலியில் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேமிலியிலையும் சரி, உங்களோட நண்பரிடத்துலையும் சரி, உங்களுடைய ஆர்கனைசேஷன்லையும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கும் பொழுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஸோ மூவிஸில் இருந்தும் அவர் படித்த விஷயங்கள் இருந்தும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எப்படி வந்து ஒரு அசர்ட்டிவான ஒரு மனுஷனாக மாறுறது. அசர்ட்டிவ்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியனை வந்து தைரியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அழகாக வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் அசர்ட்டிவாக மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறது. என்னோடய ஒப்பீனியன் இருக்குது, அதை மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல், ரிலேஷன்ஷிப்பை வந்து மிஸ் பண்ணாமல், அதாவது ரிலேஷன்ஷிப்பை வந்து உடைக்காமல் அழகாக அந்த என்னோடய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பேர் தான் அசர்ட்டிவ். ஸோ நான் அசர்ட்டிவாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அசர்ட்டிவாக தான் இருக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த 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 ட்ரைனிங்கோடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து 2 நாளாக இதை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய வியூவர்ஸ்க்கும் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதனோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்களும் இந்த இந்த கோர்ஸ் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் for your career. Thank you.